நண்பர் அனைவருக்கும் இரவு வணக்கம். வந்து பிரபு பேசுகிறேன். எனக்குன்னா ஹெச்எஃப் பிஎஸ் இன்ஜினியர் வரணும். இது சின்னதாக ஒரு எளிமையாக சின்ன பதிவு. இப்போ ஜாஸ்தியாக தனித்தனியாக வருது. இது எல்லாமே சண்டை கேஸ் பேக்கிங் தனித்தனியாக வருதுன்னா சண்டை கேஸ் பேக்கிங் இது லட்சுகர் பேக்கிங் பேசிக்ஸுக்கு இதுமாதிரி கம்பல்சரி பேக்கிங் தான் போடுவோம். அந்த பேசிக்ஸ்லாம் குறைஞ்சி போச்சு, பம்பு பேக்கிங் குறைஞ்சி போச்சு, நிறைய விஷயம் குறைஞ்சி போச்சு பேசிக்கில். பெப்பு சேர்ந்து தான் போடுவோம். பெப்பு சேர்ந்து போடலாம், லைஃப் வரும். பம்பு இன்னுங்க இது ஆயில் ஊற்றுறது. பம்பு இன்னும் இது அவுட் இது செக் பண்ணி மாட்டலாம். வாஷ் பண்ணியிருக்கேன். இதேமாதிரி பம்பில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் 2 டெவலப் பண்ணி போடணும். இல்லை ஷார்ட் பண்ணாக இருக்கும். ஷார்ட் பண்ணி நம்முடைய இந்த கோல் இந்த ட்ரம் ஸ்டாப் மாட்டிடுவோம். இந்த ஷார்ப் டைப் பண்ணால் ஸ்டாப்பை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப்பர் ஆகணும். இப்போ டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபோர்க் பெண்ட் ஆகாமல் இருக்கும். அதேமாதிரி அந்த பக்கம் டைப் பண்ணும்போது அந்த மாதிரி டைப் பண்ணுங்க. இப்போ ஸ்டாப்பர் பண்ணி டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆமாம், ஸ்டாப்பர் பண்ணாமல் டைப் பண்ணால் ஃபோர்க் கண்டிப்பாக பெண்ட் ஆகும். எங்கே பிடிச்சி போனீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் விட்டுறாங்க சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு. நான் எல்லோரும் சொல்லலை, சில பேர் நம்ம சோம்பேறித்தனம் போட்டு நமக்கு தான் தேவையில்ல வேலை வரும். இந்த மாதிரி கிளாத் வேஸ்ட் வச்சுங்க. வேஸ்ட் வச்சுட்டு டீத்தில் டைமிங்கில் வச்சுட்டு போட்டு டைப் பண்ணலாம். பக்கா இருக்கும். இந்த மாதிரி ஹெட் உட்காரதுமே இந்த டீத் உட்கார வச்சுங்க. ஈஸியாக மாட்டுறதுக்கு. ஓகேங்களா? டீத்து சுத்தமாக தீஞ்சு போச்சுங்களா? அந்த டீத்து ஈஸியாக கட்டி பண்ணலாம். இப்போ இதில் போட்டிருக்கோம். இதெல்லாம் இந்த டீத்தில் லைட்டாக போட்டுருங்க. டீத்து போட்டு ஊசி போட்டு மைல்டாக லைட்டாக சும்மா ஃபார்மாலிட்டிக்ஸு ஒரு திருலாக் பேஸ்ட்டு இல்லைச்சுன்னா பெரியவங்க பேஸ்ட் போட்டு காட்ட போட்டுருங்க. ரொம்பலாம் போடாதீங்க, டைட்டாக பிடிச்சிக்கும். சும்மா லைட்டாக ரெண்டாக போட்டு. ஏன் கேட்டிங்கன்னா அந்த ரப்பர் லீக்கேஜ் இந்த மாதிரி ரெண்டாக போட்டுங்க பேக் மட்டும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த ரப்பர் லீக்கேஜ் வரும். போட்டு